இங்க ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துட்டான்னு சொல்லிட்டு உடனே ஒருத்தர் ஓடி போய் தண்ணியில குதிச்சு அவளை காப்பாத்துறாரு. கடைசியில பார்த்தா அது பொண்ணே கிடையாது, அது பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு மேனிக்வின் பொம்மை. அதுக்கப்புறம் அவரும் அது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அதை தன்னுடைய வீட்டுக்கே கொண்டு போயிடுறாரு. கொண்டு போய் அதை அவருடைய ரூம்குள்ள வச்சுட்டு அது கழுத்துல இருக்கிற ஒரு காஸ்ட்லியான நெக்லஸை கலட்டுறாரு. கலட்டின உடனே பார்த்தா அந்த பொம்மைக்கு அப்படியே உயிர் வந்துடுது. அதை பார்த்துட்டு ஒரு பயங்கரமா பயந்து போயிடுறாரு. ஆக்சுவலா அவ ஒரு பொண்ணு தான். அவளுக்கு அந்த நெக்லஸை மாட்டி தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால அவளை ஒரு பொம்மையா மாத்தி வச்சிருந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு இந்த காலத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. இப்ப நம்ம ஹீரோவும் சரி நமக்கு ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து அவளை கூப்பிட்டுக்கிட்டு ஜாலியா வெளியே சுத்த ஆரம்பிச்சிடறான். அப்போ கடையில அவளுக்கு ரோஸ்ட் பண்ண பன்னு வாங்கி கொடுக்குறான். அதை அவ எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியாம பேப்பரோட கடிச்சு சாப்பிடுறா. அதுக்கப்புறம் ஒரு கடையில இருக்கிற சிசிடிவி கேமரால அந்த பொண்ணுடைய ஃபேஸ் ரெக்கார்ட் ஆகி அங்க இருக்கிற ஒரு டிவில டிஸ்ப்ளே ஆகுது. அதை பார்த்து அந்த பொண்ணு நம்மள யாரோ ஒரு பாக்ஸுக்குள்ள அடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு மறுநாள் காலையில எந்திரிச்சு நம்ம ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றான். அவளை பார்த்தா ஜாலியா பாத்ரப்ல உட்காந்து குளிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. குளிச்சு முடிச்சிட்டு வந்து தெரியாதனமா மறுபடியும் அந்த நெக்லஸ் எடுத்து கழுத்துல மாட்டிக்கிறா. மாட்டின அடுத்த செகண்டே பார்த்தா மறுபடியும் பொம்மையாவே மாறிடுறா.